ஹாய் ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. வாங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான டெலிஷியஸான கில்லி பிரியாணி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுருங்க. எண்ணெய் நல்லா சூடானதுமே அது ஹோல் ஸ்பைசஸ் அண்ட் தென் 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கூடவே 2 பச்சை மிளகா, ஒரு கைப்பிடி அளவு புதினா போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்ல ஒரு கோல்டன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சேர்த்துங்க. இந்த பேஸ்ட்டில் ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு 2 பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் உப்பு போட்டிங்கன்னா இந்த தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்புறம் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான மெயின் மசாலா யாருன்னு பார்த்தீங்கன்னா 2 பழுத்த தக்காளி, 4 காஞ்ச மிளகா, 5-6 பல் பூண்டு போட்டு நல்லா வேக வச்சுட்டு இவங்களை இந்த மிக்சர் ஜாரில் போட்டு ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அரைச்ச அந்த பேஸ்ட்டை இந்த மசாலாவோட சேர்த்து கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், ஒரு டேபிள் ஸ்பூன் தனியா பவுடர் அண்ட் 1 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் கொடுங்க. ரா ஸ்மெல் போட்டோம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக கொரியாண்டர் லீவ்ஸை கட் பண்ணி அதில் போட்டுக்கோங்க. கொரியாண்டர் லீவ்ஸ் ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த பிரியாணிக்கு. அப்புறம் டோட்டலாகவே இந்த பிரியாணிக்கு நான் 2 டம்ளர் ரைஸ் எடுத்தேன். ஸோ இந்த 2 டம்ளர் ரைஸுக்கு 4 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு பிளேட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் விட்டேன். ஏன்னா அந்த தண்ணி நல்லா கொதிக்கணும். மீன்வாயில் நான் சோக் பண்ணி இந்த ரைஸை நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிவிட்டு இந்த கொதிச்சுட்டு இருக்கிற தண்ணியில் அந்த அரிசியை நான் போட்டுட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு டேஸ்ட்டுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு லாஸ்ட்டாக குக்கரோட மூடியை போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 விசில் விட்டு லாஸ்ட்டாக ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா ஒரு கலர்ஃபுல்லாக டெலிஷியஸான கில்லி பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நான் சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிட்டேன். நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இதை செஞ்சு ட்ரை பண்ணி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் முடிஞ்சால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.